ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் கிரேவி. இறால் கிரேவி நம்ம வீட்டில் எப்படி செம்மையான டேஸ்ட்டில் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இறால் கிரேவிக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துக்கலாம். சோம்பு, கறி மசாலா பட்டை எடுத்துருக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது கூட நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மசாலா, இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலாத்தூள். அது கூட மிளகு சீரகத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவு கல் உப்பு, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன். 1 கிலோ இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணணும்னா அந்த நடுவில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதிரி நெருன்னு மண் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கடாயை காய வச்சுக்கலாம். கடாயை காய வச்சுட்டு இப்போ பேன் காஞ்ச உடனே தேவையான அளவு நல்லெண்ணெய், இது வந்து நாட்டு செக்கு நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதில் பண்ணால் இன்னும் நமக்கு வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, கறி மசாலா பட்டை அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் இது கூட லைட்டாக ஒரு கிண்டிட்டு இதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தான் கருவேப்பிலை போடணும். அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட அந்த தன்மை வந்து நமக்கு அப்படியே இருக்கும் நம்ம செய்கிற சாப்பாட்டில். இல்லாட்டினா எண்ணெயில் வந்து ஃபுல்லாக கருகி ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும். இப்போ இதை நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டு, அதாவது அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம தக்காளி பழம் இப்போ ஆட் பண்ணாதனால அடி பிடிக்கும். இதை நம்ம நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா நம்ம கிளறி விடணும். எப்பயுமே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து வதங்கிடும். கீழே நம்ம அந்த போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா அடி கனமான பாத்திரத்தை தான் பண்ணணும். கீழேயுமே வந்து நம்ம அதை நல்லா சுற்றி விட்டு நம்ம நல்லா கிளறணும். இப்போ ஓரளவு தக்காளி வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ் நல்லா சுருள கிண்டி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்துட்டு மெயின் என்ன தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி இறால்லேருந்தே பிரிஞ்சு வரும். ஸோ தண்ணியே இல்லாமல் நம்ம இறாலை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் செய்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீழே இருக்க நல்லா அந்த ஆனியன், தக்காளி இதெல்லாம் நல்லா மேலே வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே. ஸோ இப்போ நம்ம அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இப்போ எல்லா இடத்துலையும் உப்பு, அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அதிலே நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம்
மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம வீட்டிலையே அரைச்சி திரிச்ச மசாலாத்தூள் இது வந்து நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3.5 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நான்வெஜ்க்கு வந்து கொஞ்சம் காரம், அதாவது மசாலாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு பெப்பரோட காரம் நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா போட்டு நான் மூடி வச்சுட்டேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் மசாலா வந்து நம்ம நல்லா கிளறி விடலாம். இது வந்து என்னோடய புது ட்ரிக்கு. எப்போயுமே நான் நான்வெஜ் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இந்த மசாலா வாடையெல்லாம் அதில் வராது. சில இதில் வந்து மசாலா வாடை வந்து அப்படியே வரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து மூடி ரிமூவ் பண்ண உடனே இந்த மாதிரி நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அதில் இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இறால் வந்து அந்த மசாலாலே வந்து வெந்திருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நமக்கு கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்றக்காக இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு சீரகத்தூளை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம புழிஞ்சு வச்சுருக்க அந்த லெமனையும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மல்லி இலை வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த இறாலோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு இறால் கிரேவி. இது வந்து இட்லி, சப்பாத்தி, நல்லா சூடான சாதம் இது கூட நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இப்போ அந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நீங்கள் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிண்டிட்டு சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு பாருங்கள், சூடான அருமையான இறால் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சூப்பராக சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இறால் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் செய்யணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.